ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது நம்மை அறியாமலே ஒரு பெரிய சோர்வுகள் வருகிறது. இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்காததினாலே நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நான் இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது, அவ்வளவுதான், நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன், பல நாட்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாக நான் ரொம்ப சோர்வுக்குள்ளாகிவிட்டேன், நான் பழையது மாதிரி இனி வேகமா நான் இருக்க முடியாது, நான் உற்சாகமாக முடியாது, எனக்குள்ள ஒரு சோர்வு என்னை ஆழ்த்தி இருக்கிறது. ஆனா நான் நம்புகிறேன், இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது கர்த்தர் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். கழுகை போல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். கழுகுக்கு எப்படி திரும்பவும் அந்த பலன் வருமோ அதே போல சோர்ந்திருக்கிற உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் பலன் தரப்போகிறார். கழுகை இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக இந்த கழுகு தன்னுடைய வயதை அது நிரம்பி அதனுடைய மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையிலே யாருமே போக முடியாத ஒரு உயரமான இடத்துல அது போய் உட்காரும். அது உட்காரும் போது அதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதழ்களும் எல்லாம் கீழே உதிர்ந்து ஒரு வெறும் அந்த கறி மாதிரி, வெறும் அந்த மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு கழுகு மாதிரி அது மலையின் மேல நிக்குமாமா. அந்த வெயில் அதன் மேல படுமாமா. ஆனா அது அப்படியே காத்திருக்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த கழுகை பார்க்கிறவங்க எல்லாருமே அவ்வளவுதான், இது செத்து போகுது, இதுக்கு மேல இதுக்கு உயிர் வராது, இதனுடைய இறகுகள் எல்லாம் கீழே விழுந்து அவ்வளவுதான், அது பலவீனப்பட்டுருச்சு, அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா இந்த கழுது என்ன பண்ணுமாமா, அந்த மலையின் மேல போய் நிற்கும் போது, அது சோர்ந்து போய் இருக்கும் போது மறுபடியும் அதனுடைய இறகுகள் எல்லாம் முளைத்து முன்பு இருந்ததை விட பலனாய் அது கீழே இறங்கி வருமாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 21 நாட்கள் ஜெபத்துல நீங்கள் சோர்ந்து போய் இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை பார்க்கிற நிறைய பேர் நீங்க இவ்வளவு உற்சாகமான ஆளாச்சே, ஆனா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே, இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிருச்சு, நீங்க பல வருஷம் ஆயிருச்சு, பல மாதம் ஆயிருச்சு, உங்களுடைய முகம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்ல, உங்க சரீரம் அவ்வளவு பலனா இல்ல அப்படின்னு யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். அதனாலே கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு அந்த பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணி, நான் இந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கழுகை போல தந்து கர்த்தர் மறுபடியும் உங்களை பறக்க செய்வார். மறுபடியும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் பலத்தோடு, முந்தி இருந்த பலத்தோடு அதிகமான பலனாய் இருக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னை என்ன பாருங்க, நான் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் கர்த்தருக்கு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று அப்படின்னா, இதுவரைக்கும் நான் விசுவாசமா இருந்தது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் உழைச்சது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் காத்திருந்தது பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாள் நான் ஆண்டவரோட நடந்தேன்னு எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறல்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களாமா, இஸ்ரவேல்